வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஒஎன் மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வீடியோ நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா, லோகா சாப்டர் 1 சந்திரா மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஃபேயில் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செட்டில் ஆகுறாங்க. செட்டில் ஆனால் இவர் வீட்டு எதிர்த்தாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம நஸ்லனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலராக வந்து பார்த்திங்கன்னா லீவ் பண்ணிட்டு வராங்க. வர பண்ணுற டைமில் நம்ம நஸ்லனுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா லவ் வந்துடுது. இந்த பொண்ணு என்னமா இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் அவர் காதல் வயப்பட்டுறாப்புல. காதல் வயப்பட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணோட நடவடிக்கை மேலே சந்தேகப்படுறாப்புல. அப்படின்னா தான் இந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட இருந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் வருது, அப்படின்னா தான் இந்த பொண்ணு பண்ணிட்டு தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் மேலே சந்தேகப்பட போக, அதே நேரத்தில் இந்த படத்தில் போலீஸ் இதே நேரத்தில் வந்து நம்ம பெங்களூரில் வந்து சுற்றி இருக்கிற நிறைய பேர் காணாமல் போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் வருது. அந்த நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டி மாஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாப்புல. அவர் தான் அந்த ஆர்கன் திருட்டு கும்பலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடந்தையா இருக்கிறாப்புல. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த கதைகாலத்தில் காட்டப்படுது. இவங்க அந்த ஆர்கன் திருட்டு கும்பலை ஒரு கட்டத்தில் சந்திக்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, ஹீரோயின் என்ன ஆனாங்க, அவங்களுக்கு எப்படி இந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாம் கிடைச்சிது, அதே நேரத்தில் சந்துரு சலீம்குமார் நஸ்லன் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நடந்துச்சு, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் சூப்பர் பர்ஃபார்மன்ஸுங்க. குறிப்பாக அவங்க எடுத்த ரோலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இந்த படத்தில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் நாச் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேங்க. குறிப்பாக அந்த ஒரு சீன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சூப்பர் ஹீரோவாக மாறியும் அதுக்கப்புறம் கதைக்களமாக இது மாறுது. அதை வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது ஸ்பாய்லராக போய்ட்டு அதனால் நீங்கள் இதை பார்த்து பார்த்திங்கன்னா நீங்கள் திரைப்படத்தை பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த படத்தில் கல்யாணி பிரியதர்ஷனுக்கு எடுத்த ரோல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ரோல். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். த்ரூ அவுட் த ஃபிலிம் அவங்களோட கண்ணில் காட்டுற அந்த எமோஷன் ஆகட்டும், அதே நேரத்தில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், சில இடங்கள் அவங்க அமைதியாகட்டும், சில இடத்தில் அவங்க எமோஷன்ஸ்க்கு வெளியே காட்டுற விதமாகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப் நாச் அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன். நஸ்லன் இந்த படத்தில் நஸ்லன் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்த ரோலை அவர் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. குறிப்பாக அவரோட காமெடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃப் போர்ஷனில் சந்துரு சலீம்குமாரும் நஸ்லனும் பண்ணுற காமெடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் நேற்று பார்க்கும்போது ரொம்ப எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா விழுந்து ஒரே சிரிப்பு தான் போங்க. காமெடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் காமெடியாக மாறிடும். குறிப்பாக அந்த 25 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. இதை தவிர்த்து விஜயராகன் ஆகட்டும், நித்யஸ்ரீ ஆகட்டும், சரத் சபா ஆகட்டும், அதுக்கப்புறம் அருண் கூரியன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கொடுத்த ரோல அவங்கவுங்க சரியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. இந்த படத்தில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தோட மியூசிக் ஆகட்டும், பிஜிஎம் ஆகட்டும், அதே நேரத்தில் செட் ஒர்க் ஆகட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸு இதெல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. குறிப்பாக இந்த படத்தில் அந்த செட் ஒர்க்கெல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. குறிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கை பொறுத்தவரை அந்த உடுக்க பிஜிஎம் ஒன்று வரும் பாருங்கள், அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிகழ்காலத்துக்கு வருவாங்க, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேங்க. இதை தவிர்த்து சாண்டி மாஸ்டர் அவர் கொடுத்த ரோலில் நெகட்டிவ் வில்லனாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பார். இதில் அவர் போலீஸாகவும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கிறதுனால இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பொறுத்தவரையிலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர், இது நம்ம ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படம் ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் சாண்டி மாஸ்டர் அவர் கொடுத்த ரோலை அவர் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காப்புல. அதே நேரத்தில் நஸ்லன் சந்துரு சலீம்குமார் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் எந்த குறையுமே இல்லையாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸுங்க கொஞ்சம் லேகு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ரொம்ப லேகு, ஏன்னா கதை நவருது. அதே நேரத்தில் ஹீரோயினுக்கு சூப்பர் பவர்ஸ் எங்கேருந்து கிடச்சிது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் செட் ஒர்க்கு, அது மட்டும் இல்லாமல் படம் செட் ஒர்க் ஃபுல்லாகவே நியான் லைட்டிங்லேயே எடுத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அந்த படம் இருந்துச்சு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பார்த்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு கண்டிப்பாக 4.2 ஸ்டார் ரேட்டிங் தரேன். எனக்கு இந்த படம் வந்து பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் அங்கங்கே கொஞ்சம் லேக் இருந்தாலும்
இந்த இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டாமிக்ன்ற அருண்ன்ற ஒரு நபர் எழுதியிருக்காரு. அவர் பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வின்ற யூனிவர்ஸில் இதெல்லாம் முதல் சாப்டர். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை சூப்பராக கொண்டு போயிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்துக்கு நான் 4.4 ஸ்டார் ரேட்டிங் தரேன். கண்டிப்பாக நல்ல படம். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நம்ம ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எல்லாம் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சி தான் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.